எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷர்மிகா. இன்னைக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் பத்தி நம்ம பேசுறோம். ஹார்மோன்ஸ்னா என்ன? நெறைய பேர் இப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றாங்க. ஆனா ஹார்மோன்ஸ்னா என்னன்னே எனக்கு தெரியல டாக்டர். நீங்க ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான விளக்கம் தான் இன்னைக்கு. முதல்ல வந்துட்டு ஹார்மோன்ஸ்னா என்ன? அதாவது கலோக்கியல் லாங்குவேஜ்ல மக்களுக்கு புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட ரத்தம் வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் மாரி. வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் மாரி. அதில வந்துட்டு ஹார்மோன்ஸ் வந்துட்டு நம்ம அனுப்புற மெசேஜ் மாரி. அப்போ வந்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப் சேட்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு ஒவ்வொரு உறுப்பும் லங்ஸு, யூட்ரஸு, ஸ்டமக்கு, கட் இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பும் வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஸோ ரத்தம் இல்லைன்னா ஹார்மோன் டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு நடக்காது. புரியுதா? இப்போ வாட்ஸ்அப் இருந்தால் தானே மெசேஜ் பண்ண முடியும். மெசேஜ் யாருக்கு பண்ணுறது? நம்ம வந்துட்டு மற்ற ஆர்கான்ஸுக்கு பண்ணுறது. ஸோ புரிஞ்சிச்சா ஹார்மோன்ஸ்லாம் என்னென்னு? நம்ம ஒவ்வொரு தொழிலோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் செய்யும்போது ஒரு சில ஹார்மோன்ஸ் வந்துட்டு நமக்கு ரிலீஸ் ஆகும். அது மற்ற பார்ட்ஸுக்கு எப்படி போகும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பிளட் ஸ்ட்ரீமில் போகும். ஸோ பிளட் வந்துட்டு ஒரு மெசேஜை போய் அந்தந்த ஆர்கானுக்கு டெலிவர் பண்ணுது. திஸ் இஸ் வாட் ஹார்மோன் இஸ் கால்ட். ஸோ ஹார்மோன்ஸில் வந்துட்டு தெர் ஆர் மெனி டைப்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு ஹாப்பி ஹார்மோன்ஸ் பற்றியும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் பற்றியும் மட்டும்தான். ஹாப்பி ஹார்மோன்ஸில் தெர் ஆர் லாட் ஆஃப் ஹாப்பி ஹார்மோன்ஸ் லைக் செரட்டோனின், மெலட்டோனின், என்டார்ஃபின்ஸ், டோபமைன், ஆக்சிடோசின், அட்ரினலின் நிறைய ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு டாப் பிளேஸை பிடிக்கிறது வந்துட்டு டோபமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி ஹார்மோன். டோபமைன் வந்துட்டு நமக்கு எப்பெல்லாம் செக்ரேட் ஆகும். இது ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு ஹார்மோன். நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் நீங்களே சொல்லிக்கலாம், எனக்கு இப்போ டோபமைன் வந்துட்டு செக்ரேட் ஆகிட்டு இருக்கு, டோபமைன் வந்துட்டு ஹையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டோபமைன் ரிலீஸ் வந்துட்டு எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு நாய்க்குட்டி கொஞ்சம் போது, நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு பாராட்டும் போது, ஒரு ஒர்க்கில் நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும் போது, ஒரு ஓனராக இருந்தீங்கன்னா உங்களோட ஐடியாஸ் வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணும்போதும், நம்ம வந்துட்டு நல்ல உணவு எடுக்கும்போது, மெடிடேட் பண்ணும்போது, உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அந்த மியூசிக் கேட்குறதோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச விஷயத்தில் பண்ணும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்கும்போது உங்களுக்கு டோபமைன், அதாவது மற்ற ஹார்மோன்ஸும் உங்களுக்கு ஸ்டிமுலேட் ஆகும். உங்களுக்கு ரொம்ப உச்சக்கட்ட சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு விஷயத்த பண்ணுவீங்கல்ல, அப்போ வந்துட்டு டோபமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். அடுத்து வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் பற்றி பார்ப்போம். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்லேயும் நிறைய இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா வாசோப்ரெசின், கோனோட்ரோபின், நார்எட்ரினலின், கார்டிசால், கேட்கோலமைன்ஸ்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனில் வந்துட்டு டாப் லிஸ்ட்டில் வரது என்னன்னு கேட்டிங்கன்னா கார்டிசால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன். நீங்கள் பயங்கரமாக ஒரு விஷயத்துக்கு ஒரு பிட்ரேயல், ஒருத்தங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க, ஒருத்தங்க நம்ம ஏமாந்துட்டோம், இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்கள்ல, பிரேக்கப் ஆகிடுச்சு, பிரிஞ்சுட்டேன், அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது ஒரு உச்சக்கட்ட ஹார்மோன் பேர் தான் நம்ம வந்துட்டு கார்டிசால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கார்டிசால் நம்ம பார்க்குறோம், இன்னொன்று டோபமைன் பார்க்குறோம். இந்த விஷயத்தில் ஓகே டாக்டர், நம்ம ஹார்மோன்ஸ் பற்றிலாம் சொல்லிட்டீங்க, இதுலேருந்து என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டிங்கன்னா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு டோபமைனுக்கும் பொருந்தும், கார்டிசாலுக்கும் பொருந்தும். சந்தோஷத்தில் வந்துட்டு ஒரு லெவல் வைப்பீங்களா நீங்கள், இவ்வளோ தான் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. டோபமைன் வந்துட்டு நான் எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொன்னேனோ அதே டோபமைன் வந்துட்டு நீங்கள் தப்பான விஷயங்கள் செஞ்சு சந்தோஷப்படுவோம்ல நம்ம எல்லாரும், அதுலேயும் என்ன ஆகும், டோபமைன் தான் சுரக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா ஸ்மோக் பண்ணுறவங்க, ட்ரிங்க் பண்ணுறவங்க, ஜங்க் நிறையா சாப்பிட்றவங்க, லேட்டாக தூங்குறவங்க, ரொம்ப லேட்டாக எந்திரிக்கிறவங்களுக்கு, இல்லீகல் அஃபேர்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கும் வந்துட்டு என்ன ஆகும்னா டோபமைன் வந்துட்டு சுரக்கும். ஸோ இதை ஹாப்பி ஹார்மோன் தான் நம்ம எடுத்துக்க முடியுமா? தப்பான ஹாப்பி ஹார்மோன் தானே. ஸோ இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் நம்ம பண்ணி அதில் அந்த டோபமைன் சுரக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா டபுள் ஆர் ட்ரிபிள் த டைம் வந்துட்டு ஒரு ஹார்மோன் வந்துட்டு சுரக்கும். நான் சொல்லியிருப்பேன், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி. ஸோ நல்ல ஹார்மோனோ கெட்ட ஹார்மோனோ அளவுக்கு மீறி சுரக்கும் போது அது தப்பான விஷயம்தான் வந்து கொடுக்கும். இதனால் வர்றது தான் நமக்கு வந்துட்டு ஹார்மோன் இம்பேலன்சஸ். ஸோ நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரனால நமக்கு என்னெல்லாம் வருது? தைராய்டு, பிசிஓடி, மேலுக்கு வந்துட்டு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரும். ஓகே டாக்டர், இதெல்லாம் சொல்லிட்டீங்க, எனக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கானே என்னால் கண்டுபிடிக்க முடியல, எனக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்துட்டு கான்ஸ்டிபேட் ஆகிறது, நமக்கு மோஷனில் திடீர்னு வந்துட்டு பவல் மூமெண்ட்ஸில் ஒரு இரிட்டபிலிட்டி, ஒன்றா மோஷன் ஓவராக போகும். சொல்லுவாங்கள்ல, ரொம்ப பயந்தால் எனக்கு வந்துட்டு சுசு வந்துடும், எனக்கு வந்துட்டு மோஷன் வந்துடுங்கிற மாதிரி. அதே மாதிரி ரொம்ப பயம் வந்தாலோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஆனாலோ பீரியட்ஸ் அந்த மாதம் வராது, மோஷன் இறுகி இருக்கும், அதில் வந்துட்டு கான்ஸ்டிபேஷன், அதாவது பவல் மூமெண்ட்ஸில் ஒரு பிரச்சனை வரும். திடீர் வெயிட் லாஸ், திடீர் வெயிட் கெயின் இருக்கிறது, டாக்கிகார்டியா இருக்கிறது, நம்ம படுக்கும்போது நம்ம ஓடி இருக்க மாட்டோம், ஸ்டெப்ஸ் ஏறி இருக்க மாட்டோம், ஆனால் மனசில் வந்துட்டு ஒரு லப்டப்னு நம்ம ஒரு பொய் சொல்லிட்டோம்னா நமக்கே திடீர்னு ஹார்ட் பீட்லாம் ஜாஸ்தியாகும், நம்ம லவர் நம்மளை பார்த்து கை நடிச்சிட்டானா திடீர்னு ஹார்ட் பீட்லாம் ஜாஸ்தியாகும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு
இந்த ஹார்மோன் ஃப்ளக்சுவேட் ஆகும்போது வரும். இதில் ஒரு மேஜரான விஷயம் என்னென்னா, எல்லாரும் சொல்லுவாங்க சின்ன வயசில் நான் எதுவுமே பார்த்து பயந்ததில்லை அவ்வளோக்கா, ஆனால் இப்போல்லாம் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, சின்ன வயசில் ஹைட்டு பார்த்து நான் பயப்பட்டதே இல்லை. ஒரு மொட்டை மாடியிலேருந்து இந்த மொட்டை மாடிக்கு குதிச்சு போவேன். ஆனால் இப்போ வந்துட்டு ஹைட்டை பார்த்தா ஒரு பயம் வருது. அது ஏனே தெரியல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கலாம். சின்ன வயசில் ஒரு சில ஜூக்கெலாம் போயிருப்போம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பயமே கொடுத்துருக்காது. ஆனால் இப்போது அது எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு பய உணர்வு வர ஆரம்பிச்சிடும். அது வந்துட்டு இண்டிகேட்ஸ் யோர் ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் லெவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சிம்டமாக வரும். இந்த சிம்டம்லாம் ஓகே, நான் இது வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறது, என்ன மாதிரி உணவு பழக்கங்கள் எடுத்துக்கலாம், என்ன மாதிரி ஹேபிட்ஸ் நான் வந்துட்டு பின்பற்றனால இந்த ஹார்மோன் செக்ரேஷன்ஸ்லாம் நார்மலைஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட லைஃப் ஸ்டைல் மட்டும்தான் நீங்கள் மாற்றி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், தப்பான சந்தோஷங்களை கொடுக்குறதுனா என்ன சொன்னேன், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஓவராக தூங்குறது, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையே இல்லாமல் எப்போ வேணாலும் தூங்குவேன், என்ன வேணாலும் சாப்பிடுவேன். இன்னொன்று பார்த்துக்கோங்க, இப்போ இந்த டோபமைன் செக்ரேஷன் வந்துட்டு தப்பான விஷயங்கள் பண்ணும்போது வரும்னு சொன்னேன்ல, அந்த தப்பான விஷயங்கள் வந்துட்டு நம்ம போதும்னு சொல்ல மாட்டோம். போதும் என்ற குணமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், ஆல்கஹாலாக இருக்கட்டும், ஜங்க் சாப்பிட்றதா இருக்கட்டும், போதும்னு நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ ஒரு தம் போடலாமா மச்சான் கூப்பிட்டா, ஃபஸ்ட்டு ஒரு சிகரெட்டில் ஆரம்பிப்பேன், நெக்ஸ்ட்டு 2 போகும், 3 போகும், 4 போகும், இப்படி தான் போகும். அதே மாதிரி நம்ம வந்துட்டு ட்ரிங்க் பண்ணுறாங்க ஒரு சிலவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 30 ml, 60 ml, 90 ml எல்லாம் கூட சேர்ந்துட்டாங்கன்னா ஒரு ஃபுல்லே நம்ம வந்துட்டு முடிக்கிற மாதிரி அந்தளவுக்கு வந்துட்டு போதும்னு சொல்லவே மாட்டாங்க. டோபமின் வந்துட்டு டபுள் ட்ரிபிள் டைம் வந்துட்டு நமக்கு செக்ரேட் ஆகும்போது எந்த விஷயத்துக்கு நீங்கள் போதும்னு சொல்லுவீங்க? ஒரு 1 hour எக்ஸசைஸ் பண்ணாமா போதும், கொஞ்ச நேரம் நாய்க்குட்டி கூட விளையாண்டாமா போதும், தண்ணி குடிக்கிறதுனால ஹார்மோன்ஸ் நல்ல ஹார்மோன் செக்ரேட் ஆகும், நம்ம கொஞ்சம் தான் தண்ணி குடிப்போம், அதுக்கப்புறம் போதும்னு சொல்லுவோம். தண்ணி வந்துட்டு 10 லிட்டர் குடிச்சிட்டே இருக்க முடியுமா? குடிக்க முடியாது தானே. ஸோ போதும்னு வந்துட்டு எந்த விஷயத்துக்கு நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். ஒரு சிப்ஸ் பேக்கெட் இருக்குது, ஒரு சிப்ஸ் ஒரு 10 சிப்ஸ் மேக்ஸிமம் சாப்பிட்லாம். ஒரு ஃபுல் சிப்ஸ் பேக்கெட் முடிச்சுட்டு அடுத்து என்ன சாப்பிட்லாம்? கிரில் சிக்கனில் வந்துட்டு ஒரு பீஸ் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். ஆனால் ஒரு ஃபுல் கிரில்லை முடிச்சுட்டு அடுத்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு அடுத்து பிரியாணி சாப்பிட்டு இதெல்லாம் வந்துட்டு உங்களோட ஹார்மோன் இம்பேலன்சஸை வந்துட்டு ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி ஹார்மோன்ஸும் என்னது, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் என்னது, ஹாப்பி ஹார்மோன்ஸ் எப்படிலாம் நமக்கே எதிராக மாறுதுங்கிறதெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு உங்களோட லைஃப் ஸ்டைல் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட நார்மல் லைஃப் ஸ்டைலே போங்க. இதில் வந்துட்டு நான் ஒரு சில ஹேபிட்ஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் என்னோட ஹார்மோன்ஸை வந்துட்டு நார்மலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட பிசிஓடியோ இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இந்த இன்ஃபர்டிலிட்டி காஸ் இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால தான் நடக்குது. இதை உங்களால் 21 டேஸ்லேயும் ரெடி பண்ண முடியும். 4 months மேக்ஸிமம் டைம் எடுத்து கூட ரெடி பண்ண முடியும். 21 நாளில் ரெடி பண்ணுற விஷயத்தை தான் நம்ம இவ்வளோ வருஷம் வச்சுட்டு சுற்றணுமான்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் எஸ். 21 நாள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நான் சொல்லியிருப்பேன், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், வாட் எவர் நியூ திங் யூ டூ, நீங்கள் வந்துட்டு ஒரு 21 நாள் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா தட் வில் பிகம் யுவர் ஹேபிட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த மாதிரி என் லைஃப்பில் எடுத்தது வந்துட்டு ஒரு ஆயில் புல்லிங், ஒரு வாக்கிங், இதெல்லாம் வந்துட்டு பண்ணுற வரைக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இட் ஹஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் மை லைஃப் ஸ்டைல். இப்போ ஆயில் புல்லிங் பண்ணாமல் என்னால் இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி, இப்போ பல்லு விளக்க முடியாமல் நம்ம இருக்க மாட்டோம்ல, அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வாட் எவர் யூ டூ ட்ரை பண்ணுங்கள். என்னென்ன ட்ரை பண்ணலாம்னா, நம்ம டெய்ஸி ஹாஸ்பிட்டல் சேனலில் நிறைய டிப்ஸ் போட்டிருப்பேன். அதில் உங்களுக்கு பிடிச்ச டிப்ஸாக ஒரு 5 to 10 டிப்ஸ் எடுத்துகிட்டு அதை டெய்லி உங்கள் லைஃப்பில் வந்துட்டு செயல்படுத்தினீங்க அப்படின்னாலே ஒரு 21 டேஸில் உங்களுக்கு அது நல்லா பழக்கமாயிடும். மேக்ஸிமம் 4 months 120 டேஸில் வந்துட்டு உங்களோட ஹார்மோன் இம்பேலன்சஸ் எல்லாமே வந்துட்டு நார்மலாக இருக்குது. தர பிளென்டி ஆஃப் சான்சஸ், 99.9 சான்சஸ் இல்லை, 100% சான்சஸே இருக்குது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் வெறும் வீடியோஸ் மட்டும் ஸ்க்ரால் பண்ணிட்டு வேறு ஏதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி டாக்டர் ஏதாவது சொல்கிறாங்களான்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டே தான் இருப்போம். தண்ணி குடிக்கிறதுலாம் பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன, குடிக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஹாப்பி ஹார்மோன்ஸ் நல்ல விதத்தில் எப்படிலாம் செக்ரேட் பண்ண முடியுங்கிற பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ண வைக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.